ரூபாய் கொசுவர்த்தி வாங்கி கொசுவை விரட்டுறீங்களா அப்படின்னா தெரியாமலேயே உங்க குடும்பத்தோட உடல் நலத்தை நீங்களே ஆபத்துல தள்ளிக்கிட்டு இருக்கலாம். இப்ப மார்க்கெட்ல கம்ஃபர்ட், ஸ்லீப்வெல் மாதிரி பெயர்கள்ல மட்டுமல்ல, சன்ரிலாக்ஸ், சுபநித்ரா போன்ற புதிய பெயர்களிலும் சட்டவிரோத கொசுவர்த்திகள் விற்பனை ஆயிட்டே இருக்கு. ஹோம் இன்செக்ட் கண்ட்ரோல் அசோசியேஷன் நடத்தின ஆய்வுப்படி 70% மருத்துவர்கள் இந்த அனுமதி பெறாத கொசுவர்த்திகள் தீவிர சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கிறார்கள். 90% மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு தொண்டை எரிச்சல் மற்றும் தொடர்ச்சியான இருமல் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதிலும் ஆச்சரியம் என்னன்னா, மூச்சு திணறல் ஏற்பட்ட பிறகும் கூட 40% மக்கள் இந்த கொசுவர்த்திகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதனாலதான் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இந்த வகை கொசுவர்த்திகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் நடத்திய சோதனைகள்ல மெப்பர்ஃப்ளூத்ரின், டிமிஃப்ளூத்ரின் போன்ற ஆபத்தான ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த ரசாயனங்களுக்கு இந்தியாவின் சென்ட்ரல் இன்செக்டிசைட்ஸ் போர்டு அனுமதி வழங்கவில்லை. கம்ஃபர்ட், ஸ்லீப்வெல் போன்ற பிராண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகும் கூட அதே ரசாயனங்களுடன் சன்ரிலாக்ஸ், சுபநித்ரா போன்ற புதிய பெயர்களில் இவை மீண்டும் விற்பனை செய்யப்படுகின்றன. இதுல மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? இதை பயன்படுத்தும் உடனே பெரிய பாதிப்பு தெரியாம இருக்கலாம். ஆனா நீண்ட காலம் தொடர்ந்து பயன்படுத்தினால் அது மெதுவாக உங்கள் உடல் நலத்தை பாதிக்கலாம். அதனால ரிஸ்க் எடுக்காதீங்க. எப்போதும் அரசு அனுமதி பெற்ற பரிசோதிக்கப்பட்ட கொசு விரட்டும் பொருட்களையே பயன்படுத்துங்கள். அது மட்டுமல்லாமல் CIR நம்பரையும் செக் பண்ணுங்க. ஒரு விபத்து நடந்த பிறகு வருத்தப்படுவதற்கு பதிலா இப்போதே விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது. இன்னும் இந்த பதிவு செய்யப்படாத கொசுவர்த்திகளை பயன்படுத்துறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தையே பாதுகாக்கலாம்.